இங்க ஒருத்தர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டுருப்பாரு. எதிர்ல ஒரு குழந்தை உட்காந்துருக்கும். அந்த குழந்தை பார்த்து இவர ரொம்ப அழகா கை காமிச்சு சிரிச்சுட்டு இருக்கும். இவரும் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாரா. இப்ப இந்த ட்ரெயின் வந்து ஒரு அண்டர் வேர்ல்டுக்குள்ள போகும். டோர் ஓப்பன் ஆன உடனே இவருக்கு பக்கத்துல உட்காந்துருந்த எல்லாருமே அப்படியே பறந்து போயிடுறாங்க. அடுத்ததா இப்ப இந்த சின்ன பொண்ணு இருப்பால, அவளோட அப்பா அம்மாவும் பறந்து போறாங்க. இவங்கலாம் எங்க போறாங்கன்னு பார்த்தா நரகத்துக்கு தான் போறாங்க. எதிரில் உட்காந்துருந்தவருக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சின்ன குழந்தைய விட்டுட்டு அப்பா அம்மா நரகத்துக்கு போறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவர் வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருப்பாரு. பறந்து போனவங்க எல்லாருமே வந்து நரகத்துக்கு போயிட்டாங்க. ட்ரெயின்ல இருந்து இறங்குனவங்க எல்லாம் நேரா சொர்க்கத்துக்கு வராங்க. சொர்க்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க எவ்வளவு பாவ புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத கணக்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் உள்ளே விடுவாங்க. ஆனா இந்த சொர்க்கத்துல வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து இந்த சின்ன குழந்தை கண்டிப்பா வந்து எந்த தப்பும் பண்ணிருக்காது, அதனால நேரா உள்ள போலாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. போறப்போ கூட அந்த குழந்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் போகும். இந்த பக்கம் அந்த குழந்தையோட அப்பா அம்மா இருப்பாங்களா, அவங்க வந்து நரகத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைய தேடிதான் இவங்களும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எங்க 2 பேரையும் விட்டுருங்க, நாங்க எங்க குழந்தைய பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போடுங்க அப்படின்ட்டு உத்தரவிட்டுருவாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. நாங்க வாழ்ந்தப்போ ஒரே கஷ்டம் தான், எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா அப்போ கூட யாரையுமே நாங்க ஏமாத்தல, எதனால எங்களை வந்து இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயில போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடவுள் படிச்ச உயிரை நீங்களா எடுத்துக்க கூடாது, எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எங்க உயிர் நாங்க எடுத்துக்கிட்டோம், அங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு நாங்க இங்க மேலேயே வந்துடலாம் அப்படின்றதுனால தான் எங்க உயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க உயிரை எடுத்தது கூட இவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது. ஒண்ணுமே தெரியாது உங்களோட சின்ன பொண்ணோட உயிரையும் நீங்க எடுத்துட்டீங்க, அதுதான் அவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆசை கிடையாது, ஆனா உங்களோட பொண்ணோட கடைசி முடிவு என்ன தெரியுமா, அவ என்ன ஆசைப்பட்டிருக்கான்னு தெரியுமா, இதை கேளுங்க அப்படின்ட்டு ரெக்கார்டிங் பிளே பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு நிறைய சாதிக்கணும், உலகத்துல வாழணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசையே. அந்த குழந்தையோட ஆசையை அநியாயமா வந்து புரிஞ்சுக்காம அந்த குழந்தையும் கொண்டு நீங்க மேல எடுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களோட உயிரை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப வாழணும்னு ஆசைப்பட்டு இன்னொரு குழந்தையும் கொண்டுட்டீங்க, அதனால கண்டிப்பா உங்களுக்கு நரகம் தான் அப்படின்ட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில தூக்கி உள்ள போட்டுருவாங்க.